நண்பர்களே, அதாவது அண்ணன் முதல்ல முதல்வர் ஆன உடனே தூக்கி போட்டு பொழக்க வேண்டியது நம்ம வெக்கில் வண்டு முருகன் 24 மணி நேரமா விஜய் 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 விஜய்னே சொல்லிட்டு இருக்க அந்த கடிகாரமே காரி துப்புற அளவுக்கு ஒருத்த விஜய் விஜய்ன்னு இருப்பான். அவனை தான் போட்டு பொழக்கலாம்னு இருந்தேன். ஆனா தப்பி தவறி நம்ம நதியா தம்பி வந்து மாட்டினா அப்படியே. அதாவது நம்ம சட்டத்துல ஏதாவது ஓட்டை இருக்குமான்றது தான் பார்ப்போம். ஆனா நம்ம சட்டசபையில ஏதாவது ஓட்டை இருக்கா அதெல்லாம் நம்ம கொல்லப்புறமா பூந்து ஓடலாம், அந்த சந்தில பூந்து ஓடலான்றத நம்ம நதியா தம்பி கிட்ட தான் கத்துக்கணும். பாத்துக்குங்க, கரெக்டா இல்லையா? நீ ஆளுதாம்ல. அதாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்தத எப்படியே நேர்கிட்ட ஒவ்வொரு சீட்டா வாங்கி புடிங்கி பேசிவிட்டு நைஸா அந்த ஆளு வந்து ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கிறாரு. அப்படியே குறுகுறு பார்த்தா நம்மளை இவன் போட்டு பொழந்தாலும் பொழப்பான் போலே அப்படின்ட்டு நாங்க எதிர்கட்சி நாங்க வந்து வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே நைஸா சட்டசபைக்குள்ள இருந்த ஓட்டில பூந்து தப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே நம்பாலே அறிக்க நீ எங்க போனாலும் உன்னை அடிப்படான்ட்டு அடின்னு அடிக்கிறாரு. அதாவது திமுக மக்களால் எரியப்பட்ட விகேசி செருப்ப வாயில கப விட்டு அடிச்சு மக்களால் தூக்கி எறியப்பட்ட திமுகவுக்கு எங்களை விமர்சிப்பது வந்து பக்கெட்ட கேடு அப்படின்னு ஒண்ணு நம்மளால உடனே நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க சட்டசபையில தான் பேசலாம், சட்டசபையில பேசுறதுக்கு நீ இருந்தா இந்த எகிரி வச்சு ஓடிடுறியாடா எப்படா பேசுறது? அதாவது சட்டசபை எப்பங்க வரும் சொல்லுங்க, எப்ப வரும் சொல்லுங்க சட்டசபை எனக்கு. ஆமா, அதாவது மூவி ட்ரைலர் இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த காலம் எல்லாம் போய் சட்டசபை எப்படா வரும் நாங்க வெயிட் பண்ணிக்கலாம். எப்ப வருமோ அப்ப உங்களுக்கு குண்டி அடித்தாண்டி நம்ம நதியா தம்பிக்கு நீங்க வாங்க இங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதுல ஹைலைட்டே என்னன்னா இதெல்லாம் கூட விட்டுருண்டா. அதாவது நம்ம உளுத்தூர் உலக நாயனுக்கு உத்தமனுக்கு மாதிரியே பேசுறானுங்க பத்தி அதை தானே என்னால பொறுத்துக்க முடியல. சட்டசபையில கேள்வியை கேட்டுவிட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பாதிலே 10 அடி பாஞ்சு ஓடினாரு நம்ம நதியா தம்பி. வரலாறு பேசும் தம்பி, வரலாறு பேசும். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்பனும் புள்ளியை மாத்தி ட்விட்டர் போடுறாங்க எக்ஸ்ட்ரா. அது என்னன்னா மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும், நீங்களே எங்க கொடுத்தீங்களா நீங்க? அதுக்கு உடனே நம்பாடு வந்து விகேசி செருப்ப வாயில கப விட்டு அடிக்கிறாரு. என்னன்னு அதாவது அந்த 1000 ரூபாய் வந்து போறது மகளிர் தொகை போறது நிலுவையில தான் இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் 2-3 நாள்ல வந்து அவங்க வங்கி கணக்குல வந்து அது பெறப்படும் அந்த அமௌண்ட். சரியா? இந்த 2500 ரூபாய் போடுறதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழுவை கூட்டி ஓகேவா நம்மளுக்கு வந்து எவ்வளவு பண மதிப்பு இருக்கு, அதுல எவ்வளவு கடன் தொகை இருக்கு, நம்ம கஜானாவே காரி தூக்குற அளவுக்கு எவ்வளவு வயிற்று நக்கிட்டு போயிருக்காங்க, இதெல்லாம் கலந்து யோசிச்சு அந்த 2500 ரூபாய் வந்து மக்கள் கிட்ட அவகாசம் கேட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. போடுவாரு. அதுக்குள்ள பறந்து கடிச்சா நாங்க அவுத்து போட்டு அவதூறு பரப்புறவங்களை அடிதானே செய்வோம் விர்ச்சுவல் வாரிசு. அதுக்கு போய் மாத்தி அப்பாவும் பிள்ளைங்க அழுவலாமா? அழுவக்கூடாது. சட்டசபை வேற எப்ப வரும் தெரியலப்பா. சட்டன்னு போட்டு அடிச்சாதான் நம்ம நதியா தம்பி அடிச்ச அடி ஐயோ எப்பா எதிரி கூட இந்த வரக்கூடாதுங்க, எதிரி கூட இந்த வரக்கூடாதுங்க. ஆனா ஒண்ணுங்க, சட்டசபை தலைமையில் இருக்கிற தலைவரை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. எங்க நதியா அந்த அடி அடிக்கிறாங்க, நீங்க என்னாலும் ஒரு வார்த்தை கேட்கறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? யாரையோ பார்க்கணும், நீங்க உட்காருங்க அவர் பேசணும். இல்ல உங்களை சொல்லல அந்த திருத்த முடியாது, மறந்துட போறேன் எவ்வளவு போய்கிட்டு இருக்கேன். எங்க நேரு ஜெராக்ஸ் எடுத்த பேப்பர்லாம் கொடுத்துருக்காரு. பாயிண்ட் முடிஞ்ச உடனே பாதியிலே 10 அடி பாஞ்சு ஓட வேணாமா அப்படின்னு தள்ளிங்கிறார் ஒரு பக்கம். அந்த மனுஷன் எவ்வளவு மக்களுக்காக வந்த 2 நாள் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒயின் ஷாப் 717 கடையை மூடப்பட்டிருக்கு. அதனால வந்து எத்தனை பேர் வந்து எவ்வளவு பேர் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு மக்கள் சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? இதுல வேற மக்கள் உங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அந்த மக்கள் எங்களுக்கு எதுவும் தெரியல, எங்களுக்கு எந்த மக்களும் தெரியல, எங்க காமிங்க அப்படின்னு திரும்பினா சிவப்பு கலர் கருப்பு கலர் பொட்டு வச்சுக்கின்னு இவனுக்கு தான் 19 புள்ளி தெளிட்டுக்கிறானுங்க. டாய் இங்க வாங்கடா இங்க. உங்களுக்கு இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்ன கதைனா நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி நினைச்சுக்கின்னு பில்டப் பண்ற நினைச்சுக்கின்னு சாம்பிராணி போடுற மஸ்தான் பாய் மாதிரி லொல்லு சபா குரூப் மாதிரி வந்து நீங்க ஜோக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா சட்டசபையில புந்து சட்டசபையில இருக்கிற மக்களோட நிலவரத்தை பேசுறான்னா அங்க வந்து லொல்லு சபா காமெடி ஜோக் எல்லாம் பண்ணிக்கின்னு சட்டசபையில இருக்கிற சந்துவுல எல்லாம் பூந்து ஓடி நிற்கிறாரு நம்ம நதியா தம்பி. அப்படின்னா கதை இது. இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவரை போயிட்டு இன்னும் ஏன் நீங்க வந்து 2000 ரூபாய் போடல? ஆமா நீங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்திக்கிறீங்க. ஆமா நீங்க ரீல்ஸ் ஆட்சி நடத்துறீங்க, அதெல்லாம் நடத்தாதீங்க. ஆனா நம்ம அண்ணன் மட்டும் நைட்டு 12 மணி அளவில் 5 குள்ள வண்டி மாதிரி நிவேதா ரீபோஸ்ட்டுக்கு வந்து டப்புனு ஒரு ரீபோஸ்ட் போடுவாரு இன்ஸ்டா ரீலுக்கு. எப்படி அப்படின்னு அந்த ரீபோஸ்ட மக்கள் பார்த்துட்டு அண்ணனை பறக்க விட்டு அடிக்கிறாங்க. நம்ம நதியை தமிழ் நதி போல ஓட விட்டு அடிக்கிறாங்க. அந்த வரலாறுலாம் மறக்குமா? மறக்காது இல்ல. அதாவது அந்த மனுஷன் வந்த 2வது நாள் 717 மதுக்கடையை வந்து என்ன பண்ணிருக்காரு, க்ளோஸ் பண்ணிருக்காரு. அதுல 40 வருஷமா ஒரு வயசானவங்க போராடி இருக்காங்க. அதாவது அந்த மதுக்கடைக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு 400 மீட்டர்
மீட்டர் தான், 400 மீட்டர் இடைவெளியில அந்த மதுக்கடை வந்து இயங்கிட்டு இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, போராடிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிறாங்க, மக்களும் இந்த பாட்டிலாம் போராடிக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா நம்ம ஆட்சி அப்படி இல்லையா, நம்ம நல்லாட்சி கொடுத்தது அப்படி, அதனாலதான் நக்க விட்டு அடிச்சாங்க. ஆனா 717 கடையில இது ஒரு கடை மூடி இருக்கிறது வந்த 2வது நாள்ல. அப்புறம் பெண்களுக்கு சிங்க பெண்கள் சிறப்பு படை, அதாவது கஞ்சா போதையில் அவன் போய் 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் மோத நான் பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அப்புறம் 21 வயசுக்கு கீழே வந்து எவனா வந்து மதுக்கடையில் என்னன்னா குண்டில கோடு போட்டு அப்படியே அனுப்புங்க, கடும் நடவடிக்கை எடுங்க, குண்டார் சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் இவ்வளவு ஒரு நல்லது செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. வந்த 2வது நாள்ல அயராத உழைப்பு. ஆனா உங்களை மாதிரி அயராத ஊழலடா பண்றாரு அவரு. ஐயா இவனுங்க கிட்ட கட்டிக்கிறானுங்க பாருங்க, கட்டிச்சு எடுத்துருவானுங்க போல. இதுல வேற இவங்க ஒரு பில்டப் போடுவாங்க. என்ன பில்டப் போடுவாங்க தெரியுமா, எங்களை வந்து ஆளுங்கட்சியா இருந்து தானே பாத்தீங்க, எதிர்கட்சியா இருந்து பார்த்தது இல்லையே. அப்படியே உடனே நம்ம தலைவர் என்னப்பா சொல்றீங்க தம்பிலாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. இல்ல சும்மா சொல்லி பார்த்தேன், சாணாவுக்கு சாணா போடுற மாதிரி ஒரு நல்லா இருக்குமேன்னு சொல்லி பார்த்தேன் சைஸா. அங்க வந்து அதாவது ஆளுங்கட்சியா இருக்கும் போதே உங்களை அவதூறு பரப்பின்னு இருக்கும் போதே அவுத்து போட்டு அடிச்சாரு. இப்ப எதிர்கட்சியா வந்தா உங்களை எகிரி எகிரி அடிப்பதுன்றது இன்னும் தெரியாம இருக்குது. இன்னொரு கதை என்னன்னா, அதாவது இவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த ஆள் வந்து இப்படியே சைலண்டா இருக்கிறாரு, என்னதான் கதை, இப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படியே 4 வார்த்தை மனப்பாடம் பண்ணி பேசிட்டு அப்படியே எகிரி வச்சு ஓடிலாம் அந்த ஆள் பேசத்துக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க. ஆனா அந்த ஆள் முதல் ரவுண்ட்ல ஏந்து பேசும்போதே இவங்களை மூக்க உடைப்பாருன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய போகுது. அப்புறம் நாங்க உங்களை அடிக்கிற அடியே வேற மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு புரிய போகுது. பாத்துக்கிட்டே இருங்க. கேவலமா இருக்கு, கூச்சமே இல்ல. எதையாவது ஒண்ணு ஒரு பிட்டு பேப்பரை ஒட்டி தூக்கிட்டு வந்துருந்தான் மலா 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 மலான்னு. அதாவது ஒரு அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த கீழே போடுற பாருங்க ஒரு வீடியோ ஒன்று கீழே போடுற பாருங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு 28 வயசு, நானும் வந்து எவ்வளவோ திருத்தி பார்த்தேன், போதைக்கு அடிமையாகிறான் அப்படின்றதுக்காக குடிக்காத அதிகமாக குடிக்காதீங்கன்னு எவ்வளவோ நான் என் பையனை வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு என் பையன் உயிரோட கிடையாது அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து புலம்புறாங்க. இந்த கீழே ஒரு வீடியோ போடுற பாருங்க. அந்த வீடியோவில் அப்படி ஒரு அழுகுறாங்க. அப்போ அந்த தாய்மார்கள் எவ்வளவு குமரி இருப்பாங்க. இந்த அடுத்து போன 5 வருஷம் ஆட்சியில மூளை முடுக்கு சந்து பொந்து ஸ்கூலுக்கு பின்னாடி அது இதுன்னு எவ்வளவு வைன் ஷாப் நீங்க திறந்து வச்சிருப்பீங்க. எப்ப எத்தனை மூடிங்க? நான் வந்து 500 மூடி இருக்கா, எங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது. இல்ல சும்மா வந்து அப்படியே நீங்க 717 சொன்னீங்களா, அதனால நாங்க ஒரு கணக்கு தூக்கின்னு வந்துட்டோம் 500ன்னு. எதையாவது ஒட்ட வச்சு தூக்கின்னு வரது, ஆனா அது உண்மை கிடையாது. கூச்சமே இல்லை கொஞ்சம் கூட. சரி 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 ஓகே மக்களே, இவங்களை அடுத்த சட்டசபையில சட்டன்னு வந்து பூந்து அடிப்போம். இப்ப என்ன பண்ணுவோம், நீங்க எல்லாம் போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க. அடுத்த வாட்டி வீடியோவில் அடி இடி மாதிரி விடுன்றத ஆணித்தனமா நான் சொல்றேன். நான் ஆணித்தனமா